இப்போ ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, நான் ஒரு சைடில் டென்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர், பிரிட்ஜ் போட்டிருக்கேன். இன்னொரு பக்கம் பிரேசஸ் போட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இட்ஸ் வெரி பெக்யூலியர் கொஸ்டின் அது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரேசஸ் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வந்து இண்டிவிஜுவலாக மூவ் பண்ணுறது இல்லை பல்ல. இட் இஸ் அ லிங்க்டு ட்ரீட்மெண்ட். அப்படின்னா என்ன, ஒவ்வொரு பல்லுக்கும் ஒரு ப்ராக்கெட் மாதிரி ஒன்று இருக்கும், வயர் ரன் பண்ணும் எல்லா பல்லையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. சில பல் வந்து ஆங்கரிங் பல். அப்படின்னா என்ன, அதே இடத்துல பொசிஷன் பண்ணுற பல். அந்த அந்த ஆங்கரிங் பல்லோட ஸ்ட்ரென்த்துனால ஃப்ரண்ட்டில் இருக்கிற பல்லை உள்ளே கொண்டு வர முடியும், ஆர் ஸ்பேஸாக இருக்கிற பல்லை கரெக்ட் பண்ண முடியும், க்ரௌடிங்காக இருக்கிற பல்லை சரி பண்ண முடியும். ஸோ முக்கியமாக என்ன பண்ணணும், ஒரு பல்லுக்கும் இன்னொரு பல்லுக்கும் நடுவில் ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு பல்லை யூஸ் பண்ணி இன்னொரு பல்லை மூவ் பண்ணுறோம், ஆர் ஒரு பல்லை யூஸ் பண்ணி பல பற்களை மூவ் பண்ணுறோம். அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கண்டிஷனை பொறுத்து இருக்குது. ஸோ ஈச் டூத் செப்பரேட்டாக இருந்தால் தான் பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஈச் டூத் செப்பரேட்டாக இல்லைன்னா பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் எஃபெக்டிவாக இருக்காது. எஸ்பெஷலி ரெகுலர் கன்வென்ஷனல் பிரேசஸ் போடும்போது பின்னாடி ஒரு மோலார் பற்களில் வந்து ஒரு பிரிட்ஜ் போட்டிருக்கோம் அப்படின்னா, இன்னொரு சைடு பல்ல ஃப்ரண்ட் பல்ல குறைக்கணும் அப்படின்னா, இந்த பிரிட்ஜை கட் பண்ணி எடுத்துகிட்டு இண்டிவிஜுவலாக க்ரௌன் கொடுத்துட்டு பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் முடித்ததுக்கு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். எல்லாம் ஜாயிண்டடாக இருந்தால் நகராது.